காலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிஃபன் எதுவுமே செய்ய முடியாதனால, டைம் இல்ல. அதனால வந்து செய்ய முடியலனால என்ன பண்ணேன்னாக்கா, நேத்து வந்து தயிர் வந்து உர ஊத்தி வச்சிருந்தேன். நல்லா கெட்டியா இருந்துச்சு. அத வந்து காலைக்கு காலையிலயும் அதுவும் சாதத்தில கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டு போனாங்க. லஞ்சுக்குமே அதான் குடுத்து விட்டுருந்தேன். காலைல வந்து முட்டை பொரியல் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அப்புறம் நேத்து ப்ரான் கிரேவி கொஞ்சம் செஞ்சது மீதி இருந்துச்சு. அதையும் குடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ராகி அடை வந்து நான் போட்டு சாப்பிட்டேன். ஏன்னா வந்து காலையில சாதம் சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்காக தலையில கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சு வச்சிருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பசங்க வந்து ரொம்ப நாளா ஐஸ்கிரீம் செஞ்சு குடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால விப்பிங் கிரீம் ஃப்ரிட்ஜில இருந்தது கொஞ்சம் வெளியில எடுத்து வச்சிருந்தேன். மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டென்ஸ் மில்க்கும் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் போன வாரம். சரி அத வச்சு ஆ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுட்டேன். விப்பிங் கிரீம் வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும். நாளைக்கு வந்து ஐஸ்கிரீம் எப்படி வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிஃபன் எதுவுமே செய்ய முடியல காலையில. அதனால வந்து என்ன பண்ணேன்னாக்கா, லஞ்சுக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தயிர் வந்து ஊத்தி வச்சிருந்தேன் நேத்து. அத வச்சு தயிர் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால வந்து தயிர் சாதம் செஞ்சு குடுத்து விட்டாச்சு. காலையிலயும் பசங்க அதான் சாப்பிட்டு போனாங்க. லஞ்சுக்குமே அதான் எடுத்துட்டு போனாங்க. நேத்து வச்ச ப்ரான் கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் அப்புறம் காலையில முட்டை பொரியல் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அதையும் வச்சு குடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சு வச்சிருந்தேன் தலையில. ஒரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பசங்க வந்து ரொம்ப நாளா வந்து ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால வந்து சரி அத ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து எடுத்து வச்சிருந்தேன் வெளியில. விப்பிங் கிரீம் வந்து ஃப்ரீசர்ல இருந்தது. அத வந்து வெளியில எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டென்ஸ்டு மில்க்கும் போன வாரம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அதையும் வெளியில எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வீடியோ ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா